வந்து ஃபோக்கஸ் எடுமேட்டிக்கில் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நியர்லி 2000 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தேர்ஸ்டே ஃப்ரைடே எனக்கு வீக் ஆஃப், ஃப்ரைடே சாட்டர்டே வீக் ஆஃப். சண்டே லாகின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். 8 o'clockங்கிறப்போ ஒரு மெயில் வந்தது, லைக் வந்து ஷட் டவுன் பண்ணுறோம் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. எங்களோட மெயிலேருந்து எல்லாமே அந்த டைம்லேருந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி 7:30 to 8:30 ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு மட்டும் தான் என்ன நடந்ததுன்னு ஆக்சுவலி தெரியும். நாங்கள் வந்து மெயிலை வந்து திருப்பி லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது டேக் ஆக்ஷன் வந்துட்டே இருந்தது. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகி பேசினப்போ தான் தெரிஞ்சு இது டோட்டலி ஷட் டவுன். அப்புறம் எங்களுக்கு வந்து எந்த இன்டிமேஷனும் அவங்க 3 monthsக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். நாங்கள் அதுக்கப்புறம் வேறு ஜாப் தேடி இருப்போம், எதுவுமே அவங்க சொல்லலை. டக்குன்னு அவங்க வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. பட் இப்போ எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா எங்களோட சம்பளம் வேணும். அதுக்கப்புறம் நாங்கள் 5 years ப்ளஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்க டியூட்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கோம். நானும் 6 years ஆக போகுது. ஸோ எங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் வரணும். எங்களோட இஎல் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஒரு கொஷின் சொல்லணும் எங்களுக்கு. நாங்கள் வந்து எங்கே நிற்கிறதுன்னு தெரில, எந்த ஆஃபீஸில் நிற்கிறதுன்னு தெரில. எல்லோரும் கேதர் ஆகி இந்த இடத்துல உட்காந்து நாங்கள் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வைக்கிறோம். ஸோ மீடியா பீப்புள் எங்களுக்கு இதுக்கான இது வேணும், சொல்யூஷன் வேணும். ஸோ டியூட்ரிங், மேத் டியூட்ரிங், நாங்கள் மேத் டியூட்ரிங் இருக்கோம். ஸோ இஎல்ஏ இருக்காங்க, இங்கிலீஷ் இருக்காங்க, சயின்ஸ் இருக்காங்க, சோஷியல் இருக்காங்க, மேக்ஸ் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து இங்கே டியூட்ரிங் பண்ணுறோம் அமெரிக்கன் கிட்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து அவங்க ஓனர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ நாங்கள் வந்து நேராக அவங்கக்கிட்ட இப்போ பேச முடியல. ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சுங்கம் பிரான்ச்சுக்கும் போனோம், அங்கேயும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஆஸ் அ மீடியாவாக உங்களை நாங்கள் வந்து இப்போ கன்சல்ட் பண்ணோம். ஹெட் ஆஃபீஸ் சுங்கம், பெங்களூர். அவங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு தான் எங்களுக்கு மெயில் வந்துச்சு. மெயில் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், அதனால் நீங்கள் ரிலீவ் ஆகிக்கிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு மெயில் வந்து. அது போக எதுவுமே எங்களுக்கு வரல. இப்போ எங்களுக்கு சேலரி பேலன்ஸ் இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி கிராஜுவிட்டி அமௌண்ட் இருக்குது. எல்லா எம்ப்ளாயிஸும் பார்த்திங்கன்னா 5 to 8 years பக்கம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. பண்ணால் மந்த்லி பார்த்திங்கன்னா நாங்கள் 35,000 வாங்கிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு சேலரி தான் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணுறது, என்ன இது பண்ணுறது எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஃபுல்லாக பிளாங்க் அவுட்டாக நாங்கள். ஆமாம், ஷிஃப்ட் பேஸில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட், ரொட்டேஷனல் எல்லா ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். 3 months பிஃபோர் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தோம். அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சீனியர் டியூட்டர்ஸ் மற்றவங்க எல்லாத்தையுமே ஆஃபீஸ் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வராதவங்க நீங்கள் கிட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வேலைனா எல்லாருக்குமே தேவை தானே. ஸோ எல்லோரும் ஆஃபீஸ் ரிப்போர்ட் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் இங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க நீடெல்லாம் பார்க்கணும். இவங்க திடீர்னு வந்துட்டு இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அடுத்த சோர்ஸ் எங்களுக்கு என்ன இருக்குது? இவங்க திடீர்னு நைட்டு மெயில் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து யாருனாலே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கவங்களே கஷ்டப்படுறப்ப வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எங்கனாலேயே இங்கே சர்வை பண்ண முடியல, மற்றவங்க எப்படி பண்ணுவாங்க? ஸோ யாருக்குமே ப்ரியர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கவே இல்லை. கொடுக்காம அவங்க பாட்டுக்கு ஒரு மெயில் அவங்க கொடுத்துட்டு இப்படி இழுத்து மூடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? இப்போ 5 years ஒர்க் பண்ண டியூட்டர்ஸ்க்கெல்லாம் கிராஜுவிட்டி அமௌண்ட்டு, இஎல் வச்சுருக்கவங்களுக்கு மீதி அந்த இதெல்லாம் யார் கொடுப்பா? யாருமே கேட்காதனால தான் இந்த அசால்ட்டு. எல்லாருமே கேட்கணும். கேட்டு அவங்களுக்கு தேவைங்கிறது அவங்கவுங்க தான் கேட்டு வாங்கிக்க முடியும். அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டோம்னா அவங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 branch கூட மூடிக்கிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுறது? இதுக்கு எங்களுக்கு யார் பதில் சொல்கிறது? ஆக்சுவலி வந்து மேனேஜர்ஸ்க்கும் ஒன்றும் தெரியல, எங்களுக்கும் ஒன்றும் தெரியல. ஸோ இதுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.